பலூன் நீரூற்று. என்ன இது பாட்டிலையும் பலூனையும் வச்சு ஒரு நீரூற்று மாதிரி இருக்கு. இதை பார்த்தது இதை எப்படி செய்யறதுன்னு ஆசை உங்களுக்கு வருது தானே? வாங்க நம்மளும் செய்யலாம். இதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், பலூன், பசை, சின்ன ரீஃபில், ஒரு ஸ்ட்ரா, கத்திரிக்கோல், அவ்வளவுதான். நம்மளும் ரெடி பண்ணிடலாம். முதல்ல பாட்டில் மூடியை எடுத்து அதில் ஒரு சின்ன துளை போட்டுக்கோங்க. இதை மாதிரி அந்த துளையில் இந்த மெல்லிசா இருக்கிற ரீஃபில் எடுத்து கசிவு தெரியாமல் இருக்கிற மாதிரி அழுத்துங்க. இப்போ பாட்டில் அடிப்பகுதியில் கத்திரியால் இது மாதிரி ஒரு துளை போட்டு ஸ்ட்ராவை செருகுங்க. அதில் காற்று கசியாமல் இருக்க இது மாதிரி பசையை போட்டு மூடணும். கொஞ்ச நேரம் காய விடுங்க. அப்புறம் பாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பலூனை விட்டு பாட்டில் வாயை இது மாதிரி மூடுங்க. இப்போ பாருங்க, பாட்டில் அடியில் இருக்க ஸ்ட்ராவில் வாயை வச்சு உறிஞ்சுங்க. என்னாச்சு? ஆமா, உள்ள இருக்கிற பலூன் தன்னால பெருசாகிறத பார்க்குறீங்க இல்லையா? இப்போ பாட்டில் வாய்ப்பகுதியை மேலே கையால் மூடிட்டு ஸ்ட்ரா துளையை ஒரு விரலால் இப்படி முடிக்கலாம். இப்ப பாட்டில்ல தண்ணி ஊற்றணும். பலூன் நிரம்புற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்ப ஸ்ட்ராவோட இருக்கிற மூடியை எடுத்து பாட்டில மூடுங்க. கீழே ஸ்ட்ராவை மூடி இருக்கிற விரலை எடுத்தா அட அழகா தண்ணி மேலே எழும்பி வருதே, நீரூற்று மாதிரி. அந்த நேரத்தில் பலூன் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குது. இது எப்படின்னா, ஸ்ட்ரா வழியா காத்து பாட்டில்ல நுழைஞ்சு தண்ணியை மேல் நோக்கி தள்ளுது. அவ்வளோதாங்க. இது ரொம்ப எளிமையான சோதனை இல்லையா? வீட்டில் போய் நீங்களும் செஞ்சு பாருங்க. சரியா? பாட்டிலுக்குள்ள ஒரு குறைந்த காற்றழுத்தத்தை உருவாக்குறோம். பாட்டிலுக்கு கீழே பொருத்தப்பட்டுள்ள ஸ்ட்ரா வழியா அதிக அழுத்தம் உள்ள சுற்றுப்பகுதியிலிருந்து குறைந்த காற்றழுத்தம் உள்ள பாட்டிலுக்குள்ள காற்றானது பரவுது. இந்த காற்று ஏற்படுத்தக்கூடிய அழுத்தத்தின் காரணமா பலூனுக்குள்ள இருக்கிற தண்ணி ஒரு நீரூற்று மாதிரி வெளிப்படுது.